ஒரு நடிகர் படத்துல பார்த்தோம், நேரா பார்க்கலாம் அப்படிங்கறதான் அதை பார்க்க தான் போறாங்க. அந்த கூட்டம் கூடுது. இல்ல அவர் அரசியல்வாதி, அவர் ஏடென்ட்ல இருந்தவர். ஆமா, ஏடென்ட்ல இருந்து மாறி வந்தவர். அடுத்தது திராவிட இயக்கமே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடாது அப்படின்னு மோடி வித்தையை காட்டி, அது மோடி வித்தை தான் சொல்லலாம். தமிழ்நாடு நம்ம கண்ட்ரோல்ல வரணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் இந்த அரசியல் நோக்கம். அதுக்கு விஜய் அவர்கள் புசி ஆனந்தத்துக்கு பெரிய மாலை கட்டி போடுறான். செங்கோட்டையனையா போடல? எம்ஜிஆரையும் பார்த்துட்டோம், அம்மாவையும் பார்த்துட்டோம், கலைஞரையும் பார்த்துட்டோம், இங்க இருக்கிற ஸ்டாலினும் பார்த்துட்டோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இப்போ இன்றைக்கு இருக்கிற அரசியல் களத்துல 2026 எலெக்ஷன் ரொம்ப மும்முரமா போயிட்டு இருக்கு. இப்போ புதுசா ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, நடிகர் விஜய் அவர்கள். ஈரோட்ல பரப்புரை நடத்திருக்காரு. அந்த பரப்புரையை பாத்தீங்களா? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அந்த பரப்புரை என்ன நான் நினைக்கிறேன்னா, அவர் ஒரு நடிகர், அவரு பின்னாடி இளைஞர்கள் பார்க்க விரும்ப போறாங்க, குடும்பத்தோட போறாங்க. ஒரு நடிகர் படத்துல பார்த்தோம், நேரா பார்க்கலாம் அப்படிங்கறதான் அதை பார்க்க தான் போறாங்க. அந்த கூட்டம் கூடுது. ஆனா அவர் அரசியல் என்னன்னு தெரியாது, அனுபவம் கிடையாது. ஆகையால் அவரு ஒரு போக்கஸ். இது நான் என்ன நினைக்கிறேன்னா, பிஜேபி மோடி அவர்கள் கைக்கூலியாக ஒரு அரசியல் களத்தில் செய்ய சொல்கிறார் என்றுதான் என்னோட நோக்கம். ஆனா நயினார் நாகேந்திரனே என்ன சொல்றாருன்னா, கூட்டம் கூட்டிட்டா மாஸ்க் காட்டிட்டா மட்டும் அது ஓட்ட மாட்டாதுன்னு நயினார் நாகேந்திரன். இல்ல அவர் அரசியல்வாதி, அவர் ஏடென்ட்ல இருந்தவர். ஆமா, ஏடென்ட்ல இருந்து மாறி வந்தவர். அவர் படத்துக்காக போகலாம், பதவிக்காக போகலாம். ஆனால் அனுபவம் உள்ள அந்த அரசியல்வாதிகள் இன்றைக்கு செங்கோட்டையன் அதிமுக மிகப்பெரிய பொறுப்புல இருந்து ஜெயலலிதாவுக்கு கூட இருந்தவர் அதிமுக விட்டு தாவேக்க போறாருன்னா, விஜய் கட்சி போறாருன்னா, அங்க பிஜேபி கான்டாக்ட் பண்ணி நீங்க போய் அந்த கட்சியை பலப்படுத்துங்க. அடுத்தது திராவிட இயக்கமே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடாது அப்படின்னு மோடி வித்தையை காட்டி, அது மோடி வித்தை தான் சொல்லலாம், காட்டி இது போல ஆட்களை கொண்டாந்து விஜய் கிட்ட சேர்த்து இப்ப என்ன சொல்றாரு, விஜய் என்பவர் ஒன்லி டிஎம்கே கூட்டணி, ஒன்லி டிஎம்கே கூட்டணி தான் பத்தி தான் தரைகுறா பேசுறாரு. ஆமா, ஆனா அதிமுக பத்தியோ இல்ல பிஜேபி பத்தி பேச மாட்டேங்கிறார். காரணம் என்ன? அதிமுக கூட்டணி பிஜேபி. ஆனா தயவுசெய்து சொல்றேன், நான் என்ஜிஓல எஸ்ஆர்டி நிறுவனம், ஸ்கவுட்ஸ் தொண்டு நிறுவனம், சமூக சேவகர் நான் இதில். அப்படி பார்க்கும்போது இந்த நிறுவனங்கள்லாம் 25 ஆண்டு காலமாக நான் செய்து கொண்டிருக்கேன். இப்பொழுது எங்க என்ஜிஓ டீமே மோடி போயிட்டுதான். இப்ப நான் எங்க வேலை வாய்ப்பு இல்லாத, நான் ஒரு ஆபீஸ்ல 50 பேருக்கு வேலை வாங்கிட்டு இருந்தேன்னா, இன்னைக்கு கூலி வேலை செய்யற நிலைமைக்கு இந்த மோடி பண்ணிவிட்டாங்க. ஏழை எளிய மக்களை இன்னும் போய் உடைச்சு சாப்பிடுறா, உனக்கு கல்வி கடன் கிடையாது, படிக்கவங்களுக்கு கல்வி கடன் கிடையாது, கல்வி கடன் ரத்து பண்ணிட்டான், லோன்ல ரத்து பண்றான். எல்லாமே மோடி கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு மன்னராட்சி மாதிரி அவன் கொண்டு போறான். இப்போ புதிய தொகுப்புன்னு சொல்லிட்டு ஒரு 4 தொகுப்பு கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? அதுல 4 நாள் வேலை செஞ்சா போதும், மீதி 4 நாள் லீவு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்களே. அது இல்ல அது போக்கஸ், இத்தேர்தல் போக்கஸ். 2026ல தமிழ்நாட்டுல கால உணணும், எதிர்கட்சி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல ஒரு போக்கஸ். அதுல மோடி அந்த அளவுக்கு தமிழ்நாட்டை அழிக்கணும், தமிழ்நாடு நம்ம கண்ட்ரோல்ல வரணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் இந்த அரசியல் நோக்கம். அதுக்கு விஜய் அவர்கள் நடிகர் சொல்றாங்கல்ல, நாடக நடிகர், வேற ஒண்ணு கிடையாது. தலைவர் இருக்காருங்கள, முதலமைச்சர் அம்பையார் அவர்கள் இறந்து விட்டார், ஜெயலலிதா அவர்கள். மகாபலிபுரம் மட்டும் மரமலை நகர் வரையும் நடைபயணம் போயிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சி நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்றேன். போயிட்டு இருக்கும் போது தலைவர் நாங்க மணி 2:30-3 மணி ஆகுது. பசியோட தலைவருக்கு ரூம் அட்டாச் பண்றதுக்கு எல்லாமே நான் கூட போறேன். முனிசேகர்ங்கிறவர் தான் மாநில துணைப்பாளர் என்னை அட்டாச் பண்ணி விட்டாரு.
13 நாள் வரையும் நடக்கிறோம், 13 நாள் தலைவர் கூடயே இருக்கணும். அப்ப அந்த அம்மையார் அவர்கள் பின்னாடி 10 பாதுகாப்பு படை, முன்னாடி 10 பாதுகாப்பு படை, பின்னாடி 10 பாதுகாப்பு படை, அதுல வந்துட்டு இருக்காங்க. தலைவர் முண்டாச்சியை கட்டிக்கிட்டு நாங்க பின் தொடர்ந்து போயிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்கும் போது தலைவர் அந்த வெயில்ல அப்படியே சோகத்துல நடந்து போயிட்டு இருக்கும் போது அம்மையார் அவர்கள் டக்குன்னு அப்படியே தோல் அடிச்சு டக்குன்னு அந்த ஒன்வேல அப்படியே டக்குன்னு உள்ளார வராங்க. உள்ளார வந்து தலைவர் நடந்து போயிட்டு இருக்காரு. டக்குன்னு நின்று அப்படியே குதிச்சு ஆமா வணக்கம்னா அப்படின்னு சொன்ன நான் சொல்ற தலைவரே அம்மா வந்திருக்காங்க பாருங்க தலைவர்னா, அதுக்கு பிறகு தலைவர் ஓடி போய் பார்த்தாரு. எதுக்கு சொல்றேன்னா, முதலமைச்சர் 1000 பேர் இருக்கலாம், நேர்மையான உண்மையான பாசத்திற்காக ஜாதி இல்ல ஒரு தலைவர் யாருன்னா வைகோ ஐயா மட்டும்தான் தமிழ்நாட்டில். இப்ப விஜய் அவர்கள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அவர் கொள்கையிலேயே போட்டிருக்காரு இல்லையா? அவரு அத நாடக நடிகருங்க, அவ்வளவுதாங்க. அவர் ஒரு நடிகர், சினிமா நடிகர். செங்கோட்டையன் போனதுக்கு அப்புறம் 26ல செங்கோட்டையன் வந்ததுக்கு அப்புறம் செஞ்சாதி கோட்டை நமக்கு தான் அப்படின்னு சொல்லி நான் என்ன சொல்றேன், போன கூட்டம் வந்து ஓட்டு கூட்டம் இல்ல. போன கூட்டம் எல்லாம் ஓட்டு போடாத இளைஞர் கூட்டம். ஒரு பகுதி வந்து விஜய வந்து நடிகரா படத்துலதான் பார்த்தோம், நடிகரா பார்க்கணும் போன கூட்டம். அதனால செங்கோட்டையன் அதுல வந்து மினிஸ்டரா இருந்து அதிமுக மினிஸ்டரா இருந்து அது கோட்டை, செங்கோட்டையன் கோட்டைங்கிறது அதிமுக வச்சிருப்பாரு. அதிமுக விட்டு விஜய்க்கு வரும்போது அதிமுக ஓட்டுக்காரன் அவங்க வச்சிருப்பாங்க. செங்கோட்டையனுக்கு இருக்காது. செங்கோட்டையன் பார்த்தாலும் அதிமுக மதிக்க மாட்டான், கூட்டணியா இருந்தா கூட மதிக்க மாட்டான் செங்கோட்டையன். இப்ப பாத்தீங்கன்னா புஷி ஆனந்தும் செங்கோட்டையன் போறாங்க. அவங்கதான் அந்த மேடை அமைக்கிறது, எவ்வளவு கூட்டம் அரேஞ்ச்மெண்ட் பண்றது அப்படின்னு 2 பேரும் போறாங்க. புஷி ஆனந்தத்துக்கு பெரிய மாலை கட்டி போடுறான், செங்கோட்டையன் ஏன் போடல? அதுலயே மறைய போயிடுச்சு, அங்கேயே ஒரு அவமானம் போயிடுச்சு. செங்கோட்டையன் அடுத்த எம்ஜிஆரே விஜய் தான் சொல்றாரு. அவங்க எவ்வளவு பண்ணாலும் எம்ஜிஆரையும் பார்த்துட்டோம், அம்மாவையும் பார்த்துட்டோம், கலைஞரையும் பார்த்துட்டோம், இங்க இருக்கிற ஸ்டாலினும் பார்த்துட்டான். நீ என்ன செங்கோட்டையன் நினைச்சிருந்தா ஓபிஎஸ் மேல செங்கோட்டையன் அப்பயே முதலமைச்சரா ஆயிருக்கலாம். அந்த அனுபவம் உள்ளவர் செங்கோட்டையன். தரங்கு கீழே போயிட்டார், தாவே கேட்டார், நடிகர்கிட்ட போயிட்டார். இப்ப இத்தனை வருஷம் வரலாறு இருக்கு, அவரு இத்தனை வருஷமா ஒரு கட்சியில இருந்து பயணிச்சாரு. இங்க இருந்து அங்க போறதுக்கான காரணம் என்ன? போறதுக்கு காரணம் என்னதான் மோடி பணம், பதவி, சீட்டு, இதெல்லாம் ஆசைப்பட்டு போயிருக்காரு. ஆனா திராவிடங்கள் தொடர்ந்து கொள்ளையடிச்சுக்கிட்டே இருக்கு, இவங்க கிட்ட இருந்து மீட்கணும், திராவிட ஒரு தீய சக்தின்னு சொல்றாங்க. அதுக்காகதான் திராவிடம் கட்சி இங்க அழிஞ்சு போகணும், மோடி வித்தைய அவன் காட்டுவான், அவங்க பின்னாடி நிக்கணும், திராவிடத்தை ஒழிச்சு கட்டணும் தான் போயிருக்காரு. எதன் அடிப்படையில மோடி தான் ஆனா மக்கள் ஒழிக்காது. நீங்க நினைக்கிற மக்கள் வந்து உணர்வுபூர்வமா அந்த உணர்வு எல்லாமே எப்படி என்னங்கிறது மக்கள் தெரியும். இன்னைக்கு சொன்னீங்கன்னா நாங்க 3000 தொண்டர்படைகள் வந்து உத்தரப்பிரதேசம் போனோம். அப்ப என்ன பண்ணாங்கன்னா கலைஞர் ஆட்சி. இப்ப நாங்க போகும்போது உத்தரப்பிரதேசம் போகும்போது 3000 பேர் தொண்டர்படைகள், ராஜபக்சே வரக்கூடாது. அங்க வந்து இன்னொரு ஏரியால ஏர்போர்ட்ல வந்து அங்க ஒரு குரூப் கட்சிக்காரங்க, நான் கிட்டத்தட்ட ஒரு 56 பஸ்ல தலைவர் கூட போறோம். போயிட்டு உத்தரப்பிரதேசத்துல வந்து சாஞ்சிங்கிற ஊர்ல போய் இறங்குறோம். அவன் ஒரு 3000 பேருக்கு மேல போலீஸ் கண்ணோட நின்றுட்டு இருக்கான். அப்படியே 10,000 பேர் பொங்கலிங்க சென்டர்ல போட்டான். தலைவர் இங்க இருந்து போனாரு. தலைவர் இறங்கி போவோம், நாங்களும் ஓடி அந்த கருப்பு பூனை படை போன உடனே அவாஸ் உடனே தலைவர் அப்படி கோடை கழிச்சார், இப்படியே கை காமிச்சார், இந்த கோட்டை தாண்டி நீ வரக்கூடாது, சவுகான இங்க வர சொல் அப்படின்னா தலைவர் சொல்லிட்டு அப்படியே நடு ரோட்ல உட்கார்ந்து இருக்கும் போது எங்களுக்கு கேஸ் கொடுக்கலங்க, சமைக்க இடம் கொடுக்கல, எல்லாமே மறைச்சிட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த இடத்துல அப்படியே சுத்திரம் மைக்கி நான் இங்க இருந்து எல்லாத்தையும் கொண்டு போனோம், காய்கறி ஜாமான் ரைஸ் எல்லாமே சமைச்சு சாப்பிடுறது தலைவர் ஏற்பாடு பண்ணி அங்க இருக்கும் போது மைக்கே பிடிச்சி இது என் கண் கூட நேரடியா பார்த்த நிகழ்ச்சி, அந்த மக்கள்கிட்ட கலந்து பேசின நிகழ்ச்சிப்ப நான் உங்கள்ட்ட பேட்டியா சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துல 1 மணி நேரம்
இங்கிலீஷ்ல அந்த மொழியில வந்து இலங்கை தமிழர்கள் நிறுவனமாக கொல்லப்படுறது, தமிழ்ச்சி பெண்களை அசிங்கப்படுத்தி, அது எப்படி வாயார சொல்றதுன்னு தெரியல, இந்து கோயிலை இடிச்சத அடே வசலா போட்டோம், டிஜிட்டல் வச்சோம், மைக்க முடிச்சார் தலைவர் ஒரு மணி நேரம் பேசுனா, அட்டன் டைம் அங்க உள்ள கவுன்சிலர் இருந்து பிரசிடன்ட்ல இருந்து நீங்க வாங்க, பெரிய குடோன்னு காட்டுறான், ஃபேன் ஓடுது சமைக்கிறதுக்கு. இது போலலாம் வந்து இந்த தமிழ்நாட்டில இருந்து எந்த எம்ஜிஆரும் சரிதான், ஜெயலலிதாவும் சரிதான், காமராஜ் காலத்துல இருந்து நான் சொல்லிட்டு வரேன், எல்லா முதலமைச்சர்களும் இதுவரையும் வெளி மாநிலத்துல போராட்டம் பண்ண தலைவன் சரித்திரத்திலே தலைவர் மட்டும்தான். இப்போ இந்து கோயில்கள்லாம் இடிச்சது இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றீங்க. இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த திருப்பரங்குன்றம் கோயில்ல வந்து தீபம் ஏத்தி ஆகணும்னு கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்கு இல்லையா? அந்த தீபத்தூண்ல ஏத்துறதுல என்ன பிரச்சனை திமுகவுக்கு? திமுகவுக்கு அந்த எப்பயுமே வந்து திருவண்ணாமலை திருப்பரங்குன்றத்துல சொல்றீங்களா? திருப்பரங்குன்றத்துல வந்து அது ஸ்டாலின் வந்து கூட்ட நெரிச்சலா எப்படி ஏதாவது ஒண்ணாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில பண்ணாரோ, எனக்கு அது ஒண்ணு சரியான தகவல் எனக்கு வந்து என்னன்னா, நீங்க தெளிவா கேட்டீங்கன்னா பிஜேபியை சேர்ந்தவங்க ஒரு கோர்ட் ஆர்டர் போட்டு திருப்பரங்குன்றத்துல அப்பத்துல இருந்து கேஸ் போயிட்டு இருக்கு. அந்த தீபத்தூண்ல மலை உச்சியில இருக்கிற மசூதிக்கு பக்கத்துல இருக்கிற குறிப்பா அங்கதான் வந்து அந்த தூண்லதான் ஏத்தணும்னு சொல்றாங்க. இன்னொரு சைடு அத வந்து அளவுக்கு சர்வேக்கான அளவுக்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அந்த இடத்துல ஏத்துறதுல என்ன பிரச்சனை? அங்கதான் இஸ்லாமியர்கள் யாருக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கல. இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல. இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் எதை பிரச்சனைகள் ஏற்படும் என்கிற நோக்கத்துல மேலிடம் என்ன இந்த நிகழ்ச்சி நம்ம வந்து ஆட்சி விட்டு விலகி அடுத்த ஆட்சியை பிடிக்க போறோம், கூட்டணியோட பிடிக்க போறோம், இந்த நேரத்துல ஒரு அசம்பாதிகள் நடக்கக்கூடாது, விஜய்க்கு நடந்த மாதிரி நமக்கு நடக்கக்கூடாது, நம்ம நேர்மையா பண்ணி இருக்கோம், படித்த இளைஞர்களுக்கு இன்னைக்கு மாதம் 1000 ரூபாய் அனுப்பி விடுறோம், குடும்ப பெண்களுக்கு 1000 ரூபாய் அனுப்பி விடுறோம், பெண்களுக்கு இலவச பஸ் அனுப்பி விடுறோம், இது போல ஒரு நலத்திட்டங்கள் நம்ம கூட்டணி கட்சியில உள்ளவங்க வற்புறுத்தல் காரணமா ஸ்டாலின் செய்யறாரு. அது வந்து சந்தோஷமா இருக்கு. சரிங்க, ரொம்ப நன்றி.